என் உயிரினும் மேலான இந்திய பாரத திருநாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். நாளை நமது பாரத நாடு சுதந்திரம் பெற்று 79ஆம் ஆண்டை வெகு விமர்சையாக உற்சாகமாக கொண்டாடும் விதமாக நமது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மூவர்ண கொடியான சுதந்திர கொடியை ஏற்றி வைத்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் மிக விமர்சையாக இந்த தேசத்தினுடைய புகழையும் இந்த தேசத்தினுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தும் விதமாக உற்சாகமாக கொண்டாட இருப்பதால் அனைத்து பிரஜைகளும் அனைத்து தேச பற்றாளர்களும் இந்த பாரத நாட்டில் பிறந்த அனைத்து குடிமகன்களும் இந்த நிகழ்வினை கண்டுகளிக்க வேண்டும் என்றும், பாரத பிரதமர் மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒவ்வொரு இந்திய பிரஜையாகவும் இந்த பாரத நாட்டை நேசிக்கக்கூடிய ஆன்மாவாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு ஒப்பற்ற உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமாக இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து விடவில்லை. இந்த 79 ஆண்டுகள் இந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக தங்களுடைய சுவாசத்தை இழந்த எத்தனையோ தேச தலைவர்களுடைய ஒப்பற்ற மகத்தான அர்ப்பணிப்புகளை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். இந்த பாரத நாட்டின் திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தங்கள் குடும்பங்கள், சொத்துக்கள், உயிர்கள் என எண்ணற்ற உடைமைகளை, எண்ணற்ற அர்ப்பணிப்புகளை செய்த இந்த பாரத நாட்டினுடைய உயிர் நாடிகளை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். சாதாரணமாக மற்ற சுதந்திர தினத்தை கடந்து விடுவதைப் போல இந்த சுதந்திர தினத்தை கடந்து விடக்கூடாது. இந்த நேரத்தில் என் பாரத திருநாட்டை பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களையும் சரி, என் நாடை துண்டாடும் வகையில் செயல்படக்கூடிய அந்நிய சக்திகளும் சரி, என் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைகளுக்கும் என் இந்திய நாட்டினுடைய பண்புகளுக்கும் மாண்புகளுக்கும் எதிராக செயல்படக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக, குடிமகளாக அவர்களை இந்த சமூகத்தில் அடையாளம் காண்பிக்க வேண்டியது என் தலையாய கடமை என்பதையும், ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திர காட்டினுடைய முக்கியத்துவத்தையும் தேசப்பற்றினுடைய அவசியத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் தேசத்தின் மீதான காதலையும் தேசத்தின் மீதான அன்பையும் தேசத்தை என் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு பண்பினை அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று, என் தாய் நாட்டை என் தாயினை காப்பது போல சிறமேற்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் என் தாய் நாட்டிற்காக உயிரையும் துறப்பேன் என்கின்ற ஒரு சபதத்தை இந்த 15 ஆகஸ்ட் 2025 அன்று தேசிய கொடியின் மூவர்ண கொடியின் முன்னிலையில் உறுதியேற்று இனி வரக்கூடிய காலங்களில் என் தேசத்தினுடைய பாதுகாப்பையும் என் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் அயராது உழைப்பேன் என்கின்ற உறுதியை ஒவ்வொரு இந்த தாய்நாட்டினுடைய பிரஜைகளும், மாணவர்களும், இளைஞர்களும் கட்டாயமாக சூளுரைக்க வேண்டும் என்று, இந்த பாரத நாட்டினுடைய தற்போது இளைஞர்களுடைய, மாணவர்களுடைய பாதை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இந்த நாட்டினுடைய பண்பையும் மாண்பையும் சீர்குலைக்கும் விதமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அவர்கள் செல்லக்கூடிய தவறான பாதைகளிலிருந்து அவர்களை மாற்றி சிறந்த நபர்களாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியும், போதை கலாச்சாரம் இல்லாத திருநாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற உறுதியையும், குற்றங்கள் மற்றும் சட்டத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய செயல்கள், தனிநபரினுடைய தாக்குதல் மற்றும் சுய ஒழுக்கம் தவறுதல் ஆகியவற்றிலிருந்து அனைவரும் சுய ஒழுக்கத்தை மட்டும் சிந்தித்து நடைபெறக்கூடிய சுதந்திர தினத்தை உற்சாகமாகவும் ஆற்றல் மிக்க சுதந்திரமாகவும் வல்லரசு நாடு என்கின்ற ஒரு பாதையை நோக்கி
ஒவ்வொரு இளைஞர்களையும் மாணவர்களும் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த எண்ணங்களுடன் உங்களிடம் இந்த காணொளி சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. பாரத நாட்டினுடைய இளைஞர்களாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த தேவையற்ற மது போதை பழக்கங்களுக்கு ஆளாவதை தவிர்த்து போதை கலாச்சாரம் இல்லாத பாரத நாட்டை, தூய்மையான இந்தியாவை, வல்லரசு மிக்க நாட்டை உருவாக்குவதற்கும், சுய ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கும், சுய சிந்தனைகளை வளர்ப்பதற்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு இளைஞர்களும் பாரத அன்னையின் முன் அனைவரும் உறுதியை ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிவிதமானதாகவும், இந்தியாவினுடைய பாதை வல்லரசு பாதையாக அமைக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனாக, ஒவ்வொரு பிரஜையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பும், இறையாண்மையும், அரசியலையும், அனைத்து சட்டங்களையும் சரியானபடிக்கு பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு இளைஞனாக, ஒவ்வொரு குடிமகனாக, ஒவ்வொரு மாணவனாக இந்த தேசத்தில் பிறந்த பிரஜைகளினுடைய தலையாய கடமை என்பதையும், இந்த தேசத்திற்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை சற்றும் மனம் தளராமல், இடையூறுகள் இல்லாமல் சிறமேற்கொண்டு செய்து முடிப்போம் என்றும், தேசத்தினுடைய பாதுகாப்பை என்னுடைய சுய பாதுகாப்பிலிருந்து உறுதிப்படுத்துவேன் என்றும், என் உயிரினும் மேலாக என் தாயினத்தை, என் தாய்க்கு இணையாக நான் பாதுகாத்து உலக நாடுகளின் தரத்தில் மிக உயர்ந்த இடத்தில் என்னுடைய நாட்டை நிலைநிறுத்துவேன் என்கின்ற உறுதிப்பாட்டை இந்த இனிய நாளில் உற்சாகமாகவும், மகிழ்ச்சியாகவும், கம்பீரமாக அனைவரின் முன் பிரகடனப்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என் உயிருக்கும் மேலாகிய அனைத்து பாரத இந்திய பிரஜைகள் அனைவருக்கும் மீண்டும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.